அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2025 நியூ புக். இந்த புத்தகம் பாத்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4 பொது தமிழ் புத்தகம் 1 இலக்கணம். இன்னொரு புத்தகம் நம்ம புதிய சிலபஸ் மாதிரி பிரிண்ட் ஆகி இருக்கு. இன்னும் ஒரு வாரத்துல உங்களுக்கு வந்துடும். நியூ புக், ஓல்டு புக் எல்லாமே வந்துடும். அப்ப இந்த புத்தகம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, டிஎன்பிசி குரூப் 4 பொது இலக்கணம். நமக்கு இலக்கணத்துல 85 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. 12 மதிப்பெண்களா தமிழ் அறிஞரும் தமிழ் தொண்டுகளும் படிக்கணும். இப்ப படிக்க வேண்டியது இலக்கியத்துல பாத்தீங்கன்னா அறநூல்கள், நாலடியார், 4 மணிக்கடிகை, இன்னா 40, இனிவை 40, அவையார் பாடலோட படிக்க சொல்ல. அது 10ஆம் வகுப்பு தரத்திலும் கொடுத்துட்டாங்க. தமிழ் அறிஞர் தொண்டு அவர் பாவேந்தர் பாரதிதாசன், தாராபாரதி, தேவநேய பாவனர், அவங்க ஒரு 10 டாபிக் கொடுத்துறாங்க. அது எளிமையா படிச்சிடலாம். இப்ப இலக்கணத்துக்கு எப்படி சார் படிக்கிறது? அவங்க சிலபஸ் பேஸ்டு கேட்டிருக்காங்க. அது எங்க இருக்குதுன்னா ஸ்கூல் புக்ல. கண்டிப்பா சிலபஸ் பேஸ்டு புக்கு ஃபர்ஸ்ட் அது படிக்கணும். இப்ப நம்ம கிட்ட அகாடமில கோனார் இன்னும் பிரிண்ட் ஆகி இருக்குது. இப்ப இருக்கிற புதிய புத்தகம், புதிய தலைப்பு படி உங்களுக்கு இன்னும் ஒரு வாரத்துல கிடைச்சிடும். நியூ புக், ஓல்டு புக் 59 தலைப்பு கொடுத்திருக்காங்க. தலைப்பு மாதிரி புத்தகம் வந்து அது பயிற்சி எடுக்க பயன்படும். அப்ப நியூ சிலபஸ் மாதிரி எனக்கு இலக்கணம் இருக்குது. இப்ப நாம எப்படி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்றதுன்னா, நாங்க புக்கு விற்கிறதோட டிஎன்பிசி புக்கு ஓனர் அகாடமி வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யறாங்கன்னா, புக்கு மட்டும் விக்கல, அவங்க புக்கும் விற்கிறாங்க. டிஎன்பிசில எப்படி பாஸ் பண்றது அதுவும் நாங்க சொல்லித்தரோம். புக்கு விற்கிறது மட்டும் எங்களுடைய கடமை இல்லை. ஒவ்வொரு மாணவனும் எளிமையா படிச்சுட்டு வேலைக்கு போகணும் எங்களுடைய நோக்கம். நிறைய பேர் என்ன செய்யறாங்க தெரியல, அவங்களுக்கு மாங்குன்னு படிக்கிறாங்க, மெத்தட தெரியல. அப்ப டிஎன்பிசி தமிழ்ல பாத்தீங்கன்னா 100 மார்க். அப்ப 15 மதிப்பெண்கள் தான் உங்களுக்கு வந்து படிக்க வேண்டியது இருக்கு. 85 மதிப்பெண்கள் இது எல்லாமே இலக்கணம் சார்ந்த கொஸ்டின். அப்ப புதிய புக்கத்துல நியூ புக்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் இலக்கணத்தை எடுத்து வச்சுட்டு, அடுத்தது புதிய பழைய புத்தகத்துல இருக்கிற இலக்கணத்தை வச்சுட்டு, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் இலக்கணத்தை நான் தொகுத்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் மாணவர்களை இஷ்யூ பண்ணிட்டு வித்துடலாம். அதனால ஒரு பயனும் கிடையாது. என்ன காரணம்னா, ஸ்கூல் புக் 6ஆம் வகுப்பு முதல்ல செய்யறது 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள இலக்கணத்தை முழுமையா படிச்சுட்டு 60 நாள்ல தமிழை முடிச்சிடணும். முடிச்சுட்டு கான்செப்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதன் பிறகு 60 நாளுக்கு பிறகு நீங்க என்ன பண்ண, மீதி 90 நாள் நமக்கு எக்ஸாக்டா எத்தனை நாள் இருக்குது? நமக்கு ஏப்ரல் 25ஆம் தேதி நோட்டிபிகேஷன், ஜூலை 13ஆம் தேதி எக்ஸாம். அப்ப 150 டேஸ் நம்ம கையில இருக்கு. 6 டேஸ்ல தமிழை முடிச்சிடணும். ஸ்கூல் புக்ல இருக்கிற ஏன்னா ஸ்கூல் புக் தான், டெக்ஸ்ட் புக் தான் நமக்கு முக்கியம். இலக்கணம் பாத்தீங்கன்னா 6ஆவதுல இருக்குது, அங்கங்க பிச்சு இருக்குது. எப்படி ஞாபகம் வச்சுக்கீங்க? நோட்டு போட்டு ஒழுங்கா உட்கார்ந்து எழுதுனா நமக்கு 150 நாள் தான் இருக்குது. எழுதி படிக்கணும். அப்ப நீங்களே எழுதி படிச்சீங்கன்னா அது முடிக்கவே முடியாது. உங்களால ஒரு கைட்லைன்ஸ் இருந்ததுன்னா, உங்களுக்கு ஒரு கோச் இருந்தா எழுதி படிச்சிடலாம். அப்ப 60 நாள்ல நம்ம முடிக்கிறதுக்கு ஒரே புத்தகம் கோனார் தாங்க. ஏன்னா எளிமையா இருக்குது. இவ்வளவுதான் இந்த புத்தகம். அப்ப இலக்கணம் பேஸ்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். எப்படி இருக்கு சார் இப்ப இருக்கிற டாபிக்? இது ஸ்கூல் புக் மெத்தட்ல இருக்குது. இப்ப இருக்கிற புதிய புத்தகம் 59 தலைப்பு பிரிண்ட் ஆகி இருக்குது. இன்னும் ஒரு வாரத்துல உங்களுக்கு கையில வந்துடும். வந்த உடனே ரிவ்யூ கொடுக்குறேன். இந்த புத்தகத்தின் இன்டெக்ஸ் பாருங்க, எல்லாமே ஸ்கூல் புக் பேஸ்டு இருக்கு. எழுத்து இலக்கணமா அப்படியே தமிழ் மொழியின் பெருமை, வலஞ்சுழி எழுத்துக்கள், இடஞ்சுழி எழுத்துக்கள், தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும்.
எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, இலக்கணம், உயிர் எழுத்து, குறில் எழுத்து, நெடில் எழுத்து, மெய்யெழுத்து 3 வகைப்படும். கசட டப்பற மெய்யெழுத்துனா இக்கு, இங்கி, இட்டு, இச்சு, எண்ணு 18 எழுத்துகள் மெய்யெழுத்துகள். அதுல 3 வகைப்படும். கசட டப்பற ஞங்கன நம்மன எரல வழல. ரைட்டுங்களா? அப்ப கசட டப்பற எங்க பிறக்கும்னு கேட்கலாம். இங்க பாருங்க டாபிக். வல்லினம் உரம் என்னும் மார்பில் பிறக்கும். ஞங்களும் நம்ம மூக்கில் பிறக்கும். எரல வரையலாம் மிடறு என்னும் கழுத்துல பிறக்கும். அப்படி பாருங்க, எல்லாம் விவரமா இருக்கு. இலக்கணமே தெரியலன்னு ஒரு மாணவர்கள் எளிமையா புரிஞ்சுக்கலாம். சார்பு எழுத்துனா என்ன. அடுத்தது அளபடை, செய்யுளிசை அளபடை, சொல்லிசை அளபடை எல்லாமே இருக்கு. நாங்க 1ஆம் தேதியில இருந்து கோனார் அகாடமி, கலைவாணி அகாடமியில உங்களுக்கு கிளாஸ், லைவ் கிளாஸ் 4 to 6 2 மணி நேரம் கிளாஸ். உங்களுக்கு 1ஆம் தேதியில இருந்து கிளாஸ் வரும். அதுல தமிழ் இலக்கணம் வரும், மேக்ஸ் வரும், ஜிஎஸ் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கப்படும். அப்ப இந்த மாதிரி நீங்க என்ன பண்ண, அகர வரிசை இதெல்லாம் படிச்சுக்கணும். இப்ப புக்ல அங்கங்க தேடி இருக்கணும். இந்த ஒரு புத்தகம் விலை பாத்தீங்கன்னா 300 ரூபாய். உங்களுக்கு 270 ரூபாய்க்கு நாங்க தரோம் இந்த புத்தகம். பாருங்க, கான்செப்ட் பேஸ்ல ஃபர்ஸ்ட் முடிச்சிடணும். 60 நாள்ல 137 பக்கம் இருக்கு. உங்களுக்கு 137 பக்கம் எல்லா இலக்கணமும் படிச்சு முடிச்சிடலாம். எத்தனை நாள்ல? 60 நாள்ல. 137. அப்ப ஒரு நாளைக்கு 2 பேஜ் வச்சுங்க. 60 நாள்ல முடிஞ்சு போச்சு. 1/2 மணி நேரத்துல படிச்சிடலாம். அடுத்து 137 இருந்து ஆரம்பிக்குது. சொல்லும் பொருளும் ஒரு 2 பேஜ் ஒரு நாளைக்கு படிக்க. அதுல 1/2 மணி நேரம், இது 1/2 மணி நேரம். அப்ப 1 மணி நேரம் தமிழுக்கு படிச்சு பிராக்டிஸ் பண்ண. ஒலி வேறுபாடு சொற்கள் பிரித்து எழுதி சேர்த்து எதிர் சொல்லு. சொல்லு சொற்களை ஒழுங்குபடுத்தி இலக்கண குறிப்பேற்றல், விலைக்கேற்ற வினா, வாக்கிய வகைகள், தன்வினை பிறவினை, ஓமையால் விளக்கப்படும் பொருள், பழமொழிகள், இதுவரை தேதி இடம்பெற்ற அதுவும் கொடுத்துட்டாங்க. சந்திப்பினை நீக்குதல், தேர்வில் கேட்டதும் கேட்டாங்க. அப்ப இதுவரையும் கொடுத்துட்டாங்களா? 136 137 இருந்து 252. இது 2 பேஜ் படிச்சீங்கன்னா 60 நாள்ல முடிச்சு. அப்ப 1/2 மணி நேரம் அந்த புக்கு. இது இலக்கண கான்செப்ட், இந்த டாபிக் ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரத்துல முடிச்சுட்டுக்கலாம். இந்த கொள்கை குறிவினா இது எப்ப கை வைக்கணும், இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம். ஏன்னா எழுத்திலக்கணம், அளபடை, ஒவ்வொரு டாபிக்லும் கொஸ்டின். டிஎன்பிசி தரத்துல 1200 கொள்கை குறிவினாங்க இலக்கணம் சார்ந்த கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. அப்ப நீங்க அடிச்சு பார்க்கலாம். 1200 கொஸ்டின். அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த 90 நாளைக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? அப்ப இந்த புத்தகம் 60 நாள்ல முடிச்சுட்டு அந்த 90 நாளைக்கு புதிய புத்தகம் சிலபஸ் மாதிரி புதிய சிலபஸ் வாங்குங்க. ஃபர்ஸ்ட்ல நீங்க புதிய சிலபஸ் வாங்கி படிச்சீங்கன்னா உங்களால அடிக்க முடியும். கான்செப்ட் தெரியாம எப்படி? அதான் வாங்க, புதிய புத்தகம் நான் வாங்க வேணாம்னு சொல்லல, வாங்கலாம். ஆனா இலக்கணம் இந்த கான்செப்ட் தெரியாம நீங்க அடிக்கவும் முடியாது. நம்மளுடைய அகாடமில புதிய நியூ புக் இன்னும் 1 வாரத்துல வருது, பிரிண்ட் ஆகின்னு இருக்கு. வந்த உடனே ரிவ்யூ கொடுக்கிறோம். இந்த புத்தகம் கோனார் பொதுத்தமிழ் டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட வினாவிடை 2012 இருந்து 2015 கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா டிஎன்பிசி 2012 இருந்து 2024 65 இதுல இருந்து டிஎன்பிசியில் கேட்ட 65 கொஸ்டின் பேப்பர் ஒரே இடத்துல கொடுத்திருக்காங்க. 150 தலைப்பு தொகுக்கப்பட்டது. தலைப்புகள் வரி வரியாக வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 5000க்கு அதிகமான வினாக்கள் இடம்பெற்றுள்ளன. பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தலைப்புகள் வாரியான வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு கேட்கப்பட்ட வினாக்களும் இடம்பெற்ற. ஏன்னா அது சிலபஸ்ல போய் எடுத்து வச்சிருக்காங்க. இப்ப அதனால இந்த புத்தகம் எப்படி இருக்குன்னா அற்புதமா இருக்குது. ஒவ்வொரு மாணவர் கையிலும் இருக்கணும். ஏன்னா கான்செப்ட் படிச்சுட்டு இதை டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இவங்க கொடுத்துக்கிறாங்க பாரு, இலக்கண டாபிக்
ஸ்கூல் புக் வைஸ் கொடுத்தோம். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிற டாபிக் இதுல கவர் ஆகுது, காட்டுறோம், எல்லாமே கவர் ஆகுது. இருநூத்தி 9 டாபிக் பாருங்க, இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சில கவர் ஆகுது. இருநூத்தி 45 இப்ப இவங்க என்ன வருஷம் கொடுத்திருக்காங்க பாருங்க, எந்த வருஷத்துல கேட்டிருக்காங்க, எல்லாமே கொடுத்திருக்காங்க, எந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி 2 புத்தகம் கேட்டிருக்காங்க. பொது அறிவுக்கு நான் வியூ தனியாவே போட்டிருக்கேன், அதை பாருங்க. ஓகே, நன்றி, வணக்கம். புத்தகம் வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு போன் பண்ணுங்க, டீட்டெயில்ஸ் கேளுங்க. உங்களுக்கு எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு வழி சொல்றோம், எப்படி படிக்கணும்னு சொல்றேன். நன்றி, வணக்கம்.